பார்த்துருக்கீங்களான்னு கேட்டீங்கனாலே நான் பார்த்துருக்கேங்கிறதா. ஏன்னா எங்கள் வீட்டுக்கு பின்னாடி தான் அவங்களோட ஆஃபீஸ். ஸோ அவர் கார் எப்படின்னா, அவர் கார் அந்த பக்கம் பின்னாடி ஸ்ட்ரீட்டில் நாங்கள் மொட்டை மாடியில் போய் நானும் எங்கள் அண்ணனும் உட்காந்துருப்போம். வாட்டர் டேங்க் மேலே உட்காந்துருப்போம். அவர் ஈவினிங்னா அவர் கார் வரும்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த ப்ளூ கலர் அம்பாசிடர் கார் வந்து அப்படி என்டர் ஆகி வீடு ஃப்ரண்ட்டில் நின்று இறங்க மாட்டார். பின்னாடி வந்து நிற்கும் கார். நின்றுச்சுன்னா அவருக்கு இறங்குனா டக்குன்னு மேலே தான் பார்ப்பார். நாங்கள் இப்படி கை காமிச்சா அவர் ரெட்டையில் அப்படி காட்டுவார். ஒயிட் ஷர்ட் அந்த கேப் போட்டிருப்பாரு, பிங்காக இருப்பார். அப்படி சிரிச்சுக்கிட்டு அது பாருங்களேன், அங்கே 2 பசங்க எப்போ உட்காந்துருக்காங்கன்னு அவருக்கு தெரியுது. கரெக்டாக வந்தோடனே மேலே பார்ப்பாரு. எங்களுக்கு என்ன ஒரு 5 வயசு இருக்கும், 6 வயசு இருக்கும். அப்படி கை காமிச்சு சிரிச்சுட்டு அப்புறம் மெதுவாக அப்படி நடந்து அப்படி மேலே போவார். அது மட்டும் தான் எனக்கு மெமரியாக அவர் நேரில் பார்த்த மெமரி. பட் படங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ VSCCR இருக்கும். இப்போ எங்கள் வீட்டு பிள்ளைகள்லாம் எல்லார் வீட்லையும் ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னும் அந்த சாங் வரும்போதெல்லாம் அப்படி ஒரு ஹை இருக்கும். எல்லாம் ஒரு பயங்கரமான ஹை இருக்கும். திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருப்போம். நமக்கு வந்து லயன் கிங் பார்க்கும்போது எங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதே கிராஃப் அது. ஸோ திரும்ப திரும்ப அதை பார்த்துட்டே இருப்போம். பட் இது பண்ணணுங்கும் போது ரொம்ப ஸ்கேரியாக இருந்துச்சு. பிகாஸ் ஐ நெவர் ஐடென்டிஃபை வித் ஹிம். இஸ் குவிக். இல்லை, அவர் பயங்கர டேலண்டடு. அவரால் வந்து அவரோட ஸ்வாட் ஃபைட்டிங்கும் ஸ்டிக் ஃபைட்டிங்கும் வந்து எல்லாருக்கும் பாடம். அது மாதிரி யாருமே பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு அவர் அதில் தேர்ச்சி பெற்றிருந்திருக்காரு. அண்டு அவரோட ஆரா இஸ் டூ பிக். நம்ம பேசிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. நம்மளோட சப்கான்ஷியஸில் இருக்காங்க. எம்ஜிஆர், சிவாஜி இவங்க 2 பேர் வந்து நீங்கள் அவங்க படங்களை பார்க்கலன்னா கூட கல்ச்சுரலி அவங்களோட வாய்ஸும் அவங்க மறுபடியும் சொன்ன விஷயங்களும். ரிஷாக்காரன் படம் வரும்போது யாராவது இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்களா, ரிஷாக்காரன் இப்படி போட்டிருக்காங்களா, இனிமே பண்ணுவாங்கன்னா அதுக்கப்புறம் எல்லா ரிஷாக்காரங்களும் அவர் மாதிரி தான் வந்து ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. ரிஷாக்காரனா ஏன் பாவமாக இருக்கணும், நீ ஸ்டைலாக இரு அப்படின்னு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்கறது இருக்குல்ல. அப்படி அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். ஸோ நம்ம அந்த ஜென்ரேஷனில் நான் அவரோட தியேட்டரில் படங்கள் ரிலீஸ் ஆகிறப்ப நான் இல்லை. பட் அவரோட விஷயங்கள் மக்கள் பேசுறது இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் ஒரு டைரக்டர் வந்து அவரை வந்து நான் ஹீரோவாக காட்ட முடியும், அவரோட கான்ஷியஸ்னஸ் வந்து இதில் கொண்டு வர முடியும்னு பண்ணுறாருங்கும் போது தென் we have to keep watching him. நம்ம வந்து எப்படி அதை கொண்டு வர போகிறோம், அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். அதை வந்து எனாக்ட் பண்ணி கொண்டு வர்றது இஸ் லாட் ஆஃப் எஃபர்ட். ஃப்ரம் கெட்டிங் த லுக் ரைட்,